Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அயோத்தி ராமஜென்ம பூமி கோவிலின் தலைமை பூசாரியாக இருந்து வந்தவர் மகன் சத்யேந்திரதாஸ். இவருக்கு 85 வயதானது. கடந்த சில மாதங்களாக வயது முதிர்வு காரணமாக சத்யேந்திரதாஸின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது. நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் அவர் அயோத்தியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சில நாட்களுக்கு முன்பு மூளையில் திடீர் இரத்த கசிவு ஏற்பட்டது. அதேபோல பக்கவாதம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதால் சத்யேந்திரதாஸ் ஆபத்தான நிலையில் லக்னோவின் PGI மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி காலை 8 மணி அளவில் சத்யேந்திரதாஸ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் அவரது உடல் பாலன் குயினில் உள்ள இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு கோவில் நிர்வாகிகள், இந்து அமைப்பினர், பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் சத்யேந்திரதாஸின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு இவரது உடல் இறுதிச் சடங்கு நடத்துவதற்கு முன்பு அயோத்தி நகரம் முழுவதும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இதையடுத்து சத்யேந்திரதாஸை எரிக்கவோ அல்லது புதைக்கவோ கூடாது என சரையு ஆற்றில் ஜலசமாதி செய்யப்பட்டது. துளசிதாஸ் காட் பகுதியில் ஓடும் சரையு ஆற்றின் நடுப்பகுதிக்கு அவரது உடல் எடுத்து செல்லப்பட்டு உடலில் கல்லை கட்டி பிறகு ஆற்றுக்குள் இறக்கிவிட்டனர். இது பற்றி அயோத்தி கோவிலின் புதிய தலைமை பூசாரியான பிரதீப் தாஸ் கூறுகையில், ராமானந்தி பிரிவில் மரபு ஒன்று பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த மரபின்படி மகான் சத்யேந்திரதாஸின் உடல் சரையு ஆற்றில் ஜலசமாதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இது ஒரு உரம் இருக்க, உயிரிழந்த ராமஜென்ம பூமி கோவிலின் தலைமை பூசாரியான சத்யேந்திரதாஸ் குறித்து அலசி ஆராய்ந்த போது பல்வேறு தகவல்கள் புதைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அங்கு கூடாரத்தில் தற்காலிகமாக வைக்கப்பட்டிருந்த ராமர் கோவிலில் பூசாரியாக இருந்தவர் சத்யேந்திரதாஸ். மேலும் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளையின் முக்கிய உறுப்பினராகவும் இருந்த இவர் கடந்த 28 ஆண்டுகளாக மாதம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே ஊதியமாக பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் சத்யேந்திரதாஸின் மறைவுக்கு ஸ்ரீராம ஜென்மபூமி அறக்கட்டளை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் பண்டிதர்களிலேயே நன்கு படித்தவராக அறியப்படும் இவர் சமஸ்கிருத மகா வித்யாலயாவில் பட்டம் பெற்றுள்ளார். ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் முடித்த பிறகு ராமர் கோவிலின் தலைமை பூசாரியாக தொடர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. लेकिन जो वैष्णव परंपरा है उस वैष्णव परंपरा के हिसाब से जल समाधि दी जाती है और जल समाधि दी जाती है वो किसी बड़ा कार्य है जो साधु अंदर जो रहता है जो सही तो जीवन भर परमात्मा के लिए काम करते हैं और जब मरने के बाद में भी वो चाहते हैं कि दूसरों का काम है और அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.